பொதுவா வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். ம். அவங்கள பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. ஓகே. ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்களுக்கு தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பொறுமையா, நிதானமா சொல்லிக் குடுக்குறோம். ஓகே. அந்த டைப்ல இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, ஓகே, ஓகே அங்கிள். சரி. பொதுவா வந்துட்டு இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன கேளுங்க? அதாவது நிஃப்டி 50க்கும் நிஃப்டி பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆ அதாவது பொதுவா வந்துட்டு நிஃப்டி 50 அப்படிங்கிற வேர்டு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல ஆ. ஒரு ஏகப்பட்ட கம்பெனிங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஆகிக்கிட்டே இருக்குது. ஆமா, ஆமா. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாப்பில் ஒரு 50 கம்பெனிகளை தேர்வு பண்ணி ம். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரு 50 கம்பெனியை சூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அது வந்து அலைஸ் புழுவில் லெஃப்ட் ம். சைடு ஒன்றாம் ம். நம்பர் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ம். கிட்டத்தட்ட அதுலேயும் மேலே அந்த நிஃப்டி 50 நிஃப்டி பேங்க்னு இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதில் வந்து அதுக்கு கீழே வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு லிஸ்ட்னு ஒண்ணு ப்ரீ இருக்கு. டிபெண்ட் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓ ஓகே. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அலைஸ்னு ஒன்று இருக்குது, ஓகே. ரெண்டாவது நிஃப்டி 50ன்னு இருக்குது. ஆ. கரெக்டாக வருதா? ஆ. ஓகே. இப்போ இதில் வந்துட்டு அசெண்டிங்கில் ஏபிசி அப்படிங்கிற அசெண்டிங்கில் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா ஓகே. கீழே ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்குல்ல, ஆமா. அதில் ஏ டு ஜெட் ஷார்ட் பை ஏ டு ஜெட் அப்படி ம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம். இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஓகே, ஓகே. இது நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய கம்பெனி. ஓகே. ஆனால் நீங்கள் கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆ. நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க. நிஃப்டி 50 அப்படிங்கிறது என்ன, ஆ. நிஃப்டி பேங்க்னா என்னன்னு கேட்டீங்க. அதான் நிஃப்டி 50க்கும் நிஃப்டி பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆ அப்படின்ட்டு. எஸ் அப்படின்னு வரும்போதுமா, இப்போ இந்த 50 கம்பெனி இருக்கிறதுக்கு பேர் வந்து நிஃப்டி 50ன்னு பேர். ம். இது எல்லாமே என்எஸ்சி சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். ஓகே. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ம். அந்த நிஃப்டி 50ல் 50 கம்பெனியில் பேங்க் செக்டார் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதை மட்டும் செப்பரேட் பண்ணி ம். என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ அதை மட்டும் செப்பரேட் பண்ணி அந்த பேங்கோடைய மூவ்மெண்ட்டை வச்சு ஓகே. ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ அந்த வகையில் வரக்கூடியது தான் நிஃப்டி பேங்க். ஆஹா. ஓகே இப்போ அங்கிள். இந்த டீட்டெயில் உங்களுக்கு எதில் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைஸ் ப்ளூவில் மொபைலில் ம். செக்டார்னு ஒரு செக்ஷன் இருக்குது. என்ன செக்ஷனு? செக்டார். நான் நான் அலைஸ் ப்ளூ வரேன், ஓகே. நீங்களும் அலைஸ் ப்ளூ வாங்க மொபைலில். மொபைல்ல. ஆ இந்த கீழே மிடில் டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்கா. ஆமா. ஒரே நிமிஷம் அங்கிள், நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆ ஆமா, கீழே டேஷ்போர்ட் இருக்கு. அதை டச் பண்ணிங்கன்னா ஓகே. மேலே வந்து உங்கள் நேம் வரும், அதுக்கடுத்து டூல்ஸ் வரும். ஆ, ஆமா. அதில் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன். ஆப்ஷன் செயின் அலர்ட்ஸு ஸ்க்ரீனர் செக்டார் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அந்த செக்டரை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சு அங்கிள். இதில் 9 செக்டார் கொடுத்துருக்குறாங்க. ம். அதில் கீழே இருக்கிறது தான் பேங்கிங். பேங்கிங். ஓகே. அதை நான் ஓப்பன் பண்ணால் ம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ம். ம். அது எஸ்பிஐ. பக்கத்தில் ஈக்விட்டின்னு வருதா, ஈக்யூனா ஈக்விட்டி. ஈக்விட்டி. ஆமா. ஓகேங்களா, அதுக்கு கீழே என்எஸ்சி, ம். ம். அடுத்து ம். ம். எஸ்பிஐஎன் ம். ம். ஈக்விட்டி, ஆமா. என்எஸ்சி, ஐசிஐசி பேங்க் ஈக்விட்டி. அப்படி எல்லா பேங்க் செக்டாரோட டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஓகே. மொத்தம் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஆ. 1 2 3 4 5 6 7 8 9 10, இதில் 10 பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இந்த 10 பேங்கோடைய ஒட்டுமொத்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அந்த ஒட்டுமொத்த மூவ்மெண்ட்டை வச்சு தான்
ஓகே நிஃப்டி பேங்க் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் அல்லது இண்டிசஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லேப்டாப்பில் ஓகே வாட்ச் லிஸ்ட்டில் ஓகே நிஃப்டி பேங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே அங்கிள் நிஃப்டி பேங்க் வந்துருச்சு. அதில் ப்ளஸ் சிம்பிளும் என்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஆமா அது ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ம் நிஃப்டி பேங்க் வந்துடும். வாட்ச் லிஸ்ட். ஆமாம். ஓகே இப்போ ஆட் பண்ணலாமா? செலக்ட் பண்ணியாச்சா? நிஃப்டி பேங்க் சொல்லி 48,971 ரூபா 65 காசுன்னு இருக்குது. ஆமா இப்போ நான் அதை வந்து பக்கத்தில் கொண்டு போனேன்னா சார்ட்னு ஒன்று வருது. நிஃப்டி பேங்க்ல சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா? இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு மவுஸ் கொண்டு போனீங்கன்னா ஓகே சார்ட்டுன்னு ஒன்று வரும், ஓகே மார்க்கெட் டெப்த்துன்னு ஒன்று வரும், டெலீட்னு வரும், மோர்னு வரும். இதெல்லாம் வந்து அந்த ரைட் சைடுல இப்ப அந்த கேண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே பிளேஸ்ல தான் சொல்றீங்க? இல்லை லெஃப்ட் சைடில் அதாவது ஃபஸ்ட்டு அந்த வாட்ச் லிஸ்ட்டு பார்ட்ஸ் டெலீட் டெப்த் ஒரு மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா அதில் வந்து சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன். ரைட் சைடில் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆமா ஆமா இப்போ அந்த விண்டோவுடைய பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா? ஆமா அது கிரேவாக இருக்கா ஒயிட்டாக இருக்கா? ஒயிட்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தால் பரவாயில்லையா இல்லை கிரே கலர் மாற்றணுமா? எனக்கு கிரே இல்ல பிளாக் அந்த மாதிரி இருந்தா ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுல வந்து டீம் செட்டிங்ஸ் இருக்கு. யுவர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கா? அதை கிளிக் பண்ணோடனே பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அது இல்லை அதுக்கு பேக்ரவுண்ட் பிளாக் ஆனால் கூட டெட் எண்டில் கீழே தீம் அப்படின்னு கொடுத்து லைட்டாக டார்க்காக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் நீங்கள் டார்க்கை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்க்காக மாறும். ஓகே இப்போ இதில் கூட அது வந்து கிரே கலரை விட பிளாக்காக இருந்தால் பெட்டர். ஓகே டார்க்காக இருக்கு. டீம்ஸ்ல ஒரு பட்டன் காமிச்சது, அது பிரஸ் பண்ணனே டைரக்ட் ஃபுல்லா பிளாக் மாதிரி தான் தெரியுது. ஓகே பரவாயில்ல, இது நம்ம டார்க்காக எடுத்துக்கலாம், ஆனால் பிளாக்கு கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்கோடைய சார்ட்டுக்கு மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து அந்த சார்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் மேலே ஃபஸ்ட்டு ஒரு செலக்ட் லேஅவுட்னு ஒன்று இருக்கும், அடுத்து சேவ் இருக்கும், அடுத்து செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் லேஅவுட்டா? இல்லை செட்டிங், அதாவது சார்ட்டோட செட்டிங். அதில் சிம்பிள், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல், கேன்வாஸ்ன்னு இருக்கா? கேன்வாஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே அதில் மேலே வந்துட்டு பேக்ரவுண்டு என்ன இருக்குது, சாலிடா இல்லை கிரேடியண்டா? சாலிட் இருக்கு இல்லையா? அது பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் கலர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஸ்கொயராக வந்து கலரு உரிய ஓப்பன் இருக்கும் விண்டோ, அதை கிளிக் பண்ணி வந்துருச்சா? அதில் டார்க்கு கலர் வந்து ரைட் சைடில் கார்னரில் மேலே இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செமையாக டார்க் வந்துடும். ஆமாம் கரெக்ட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செட்டிங் பக்கத்தில் கேமரா சிம்பிள் ஒன்று இருக்கா? அதுக்குள்ளே யூசர் செட்டிங்னு ஒன்று இருக்கா? அது பக்கத்தில் ஒரு விண்டோ பாப் அவுட் சார்ட்னு ஒன்று இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணியாச்சு அங்கிள். இப்போ ஒரு விண்டோ ஒரு லே அவுட்டு தனியாக வந்துருச்சு. ம் ம் ம். இதனுடைய பேக்ரவுண்டு கிரேயாக தான் இருக்குது, ஆனால் பிளாக்காக இல்லை. ஆமா. பிளாக் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு பேக்ரவுண்ட்ல சாலிட் இருக்கு இல்லையா, அந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு டார்க் பிளாக் லாஸ்ட்ல அது செலக்ட் பண்ணிட்டா பேக்ரவுண்ட் ஓகே கொடுத்துட்டா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடும். அவ்வளோதான், சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நிப்டி பேங்க் கொண்டு வந்துட்டோம். ஆ வெறும் கேண்டில்ஸ் மட்டும் இருக்கும். ஆமா கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். இப்போ அந்த மவுஸு கர்சர் வச்சு மூவ் பண்ணும்போது ம். கீழே வந்து எந்த டேட் காட்டுது உங்களுக்கு? 24 மே 2024 3 o'clock அந்த டைமிங் இருக்கு. 3 o'clock வச்சுருக்கீங்களா? ம் நான் என்ன சொல்கிறேன், ம். 1:53க்கு வாங்க. 13:53. அதில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்கா? ஆமா. ஆக்சுவலி நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் தானே இருக்கீங்க. 1 minute 1 minute செயின் ஏஷியா கேண்டில்ஸ் அங்கிள், கேண்டில்ஸ் தான் இருக்கு. கேண்டில் கேண்டில் இருக்கு. ஆமாம், ஓகேங்களா? ம் இப்போ இந்த நிப்டி பேங்கில் ம் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா ம். அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ரேட் வந்து 48,948 ரூபா. அங்கே ரைட் சைடு கார்னரில் காட்டுது இல்லையா? 48,971. சரி, ஓகே, இருக்கட்டு. இப்போ இது இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ம் இப்போ சொல்லி தரும்போது தான் நிப்டினா என்ன, அதாவது நிப்டி 50னா என்ன, ம். பேங்க் நிப்டினா என்னன்னு கரெக்டாக புரியும். ஓகே அங்கிள். சரி, இப்போது ஒரு சாதாரண ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். ம். இதுக்கு பேர் நிப்டி பேங்கு. ஆ இதில் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை இண்டெக்ஸ் அல்லது இண்டீசஸ்ம்பாங்க. ஓகே. அதாவது இண்டெக்ஸுங்கிறதுனா ஒரு புத்தகத்துடைய முகப்பு பக்கத்தில் தான் இண்டெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் நிப்டி பேங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இது இண்டெக்ஸ் மாதிரி. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ம் அப்படின்னு வரும்போது ம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்தீங்க இல்லைங்களா, அலைஸ்பலுடைய ம். என்ன பேஜி, அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு நிப்டி பேங்க்னு டைப் பண்ணீங்க இல்லைங்களா, ஆமா. அந்த இடத்துல சர்ச் ஏரியாவில் போயிட்டு ஓகே. 48,971க்கு பதிலாக ம் 49,000 அப்படி மட்டும் டைப் பண்ணுங்கள். 4900000000. 490000. 00. பேங்க் நிஃப்டி 29th மே வருது. கரெக்ட். ஆ அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 29th மே 49,000 CE. ம் ம் ம். அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு மீனிங் கேட்டிங்கன்னா, ஓகே. அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்க பாருங்கள், 29th மே வீக்லி. 29th மே வீக்லி. ஆமா. ஓகேங்களா? அப்போ சோ இது வீக்லி ப்ரிபரேஷனா? வீக்லி கான்ட்ராக்ட். வீக்லி கான்ட்ராக்ட். ஓகே. இதோட எக்ஸ்பைரி டேட் 29th. ம் ம். கிளியருங்களா? ஆ அப்படி அதுக்கு கீழே வாங்க. ஓகே. பேங்க் நிஃப்டி 29th மே ம் 49,000 PEன்னு இருக்குங்களா? புட் ஆப்ஷன். கரெக்ட். ஆ அதுக்கு கீழே வாங்க. பேங்க் நிஃப்டி 5th ஜூன் 49,000 கால் ஆப்ஷன். எஸ், இதை சொல்லணுங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு கீழே வர சொன்னது. ஏன்னு கேட்டிங்கன்னா ம் 29வது மே மாதத்து, அதாவது மே மாதம் கடைசி வாரத்து கான்ட்ராக்ட் இருக்குது. ம் அதில் கால் ஆப்ஷன் இருக்குது, புட் ஆப்ஷன் இருக்குது. ம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் மந்த் மே முடிஞ்சு ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ம் ம் ம். அடுத்து ஜூன் மாதத்தில் அது 5ஆம் தேதி கான்ட்ராக்டில் கால் ஆப்ஷனும் இருக்குது, புட் ஆப்ஷனும் இருக்குது. ம் அடுத்து ஜூனில் 5ஆம் தேதிக்கு பிறகு 12th டேட் வருது, ம். 19th வருது, 19th. ஆமா 26th, 12th எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்களா? ஆமா ஆமா. ஜூலை வரைக்கும் வந்துருச்சு. ஜூலை. ஜூன் ஆமா மே ஜூலை. ஜூன் வரைக்கும் இருக்குங்களா? ஆமா. இல்லை, ஜூலையே கூட இருக்குது.
ஜூலை 31st வரைக்கும் இருக்கு. இருக்கு இல்லைங்களா? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என்எஸ்சி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, அதாவது வீக்லி கான்ட்ராக்ட்ல. ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு பேருக்கு 49,000 சிஇன்னு இருக்கு இல்லைங்களா? ஆமா அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா மூணாவது, ஆமா. அதை கிளிக் பண்ணுங்க. ஆட். ஆடு கரெக்டு. அடுத்து 49,000 பிஇனி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஆடு. புட் ஆப்ஷனா? காலும் செலக்ட் பண்ணுறோம், புட்டு செலக்ட் பண்ணுறோம். ஓகே. அடுத்து 5வது மாதத்து சிஇபி இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதையும் ஆட் பண்ணுங்க. ஓகே. அப்படி வரிசை எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வாங்க. ஜூலை வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. ஓகே, நான் ஜூலை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நானும் முடிச்சிட்டேன். இப்போ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் செகண்ட் டைம் அதிலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லாம் ஒரு விண்டோவில் வந்துடும். லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நிஃப்டி பேங்க் இல்ல நம்ம செலக்ட் பண்ணது எல்லாம் வந்துருச்சு கிரீன்ல. சூப்பர். சரிங்களா? ஓகே. இப்போ மேலே இருக்கிறது பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டி பேங்க்னு இது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணோம். இப்போ வந்திருக்கிற பேங்க் நிஃப்டி 31 ஜூலை 49,000 பிஇ. கரெக்டா? ஆமா. டாப்பில் இருக்கிறதா 1426 ரூபா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வாங்க. ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஆமாங்க. அதாவது 29 மேய்க்கு வந்து 363 ரூபா 5 காசு சிஇல. அதே இது பிஇக்கு 330 ரூபா 30 காசு. இன்னைக்கு டேட்டு 26. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை முடியக்கூடிய அமைப்பில் இது வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ புதன்கிழமை முடியக்கூடிய இந்த கான்ட்ராக்டு 330 ரூபா. ஆனால் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முடியக்கூடிய கான்ட்ராக்டோட ரேட்டு 1426 ரூபா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் பை பண்ணலாம். இப்போ எப்படிமா? இப்போ பேங்க் நிஃப்டி 29 5th ஜூன், மே 29, ஜூன் 12, 19th ஜூன் காமிக்குது. அது கீழே போனா எப்படி ஸ்க்ரோல் பண்றது? நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்துடும். நம்ம மவுஸ் வச்சு இல்லைன்னா ஸ்லைடிங் பார் ஒன்று அந்த இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள், மைல்டாக இருக்குது. ஆமாம், ப்ளூ கலர்னு இல்லை, கிரே கலரில் தெரியுது. இல்லை ஒன்று பண்ணுங்கள், டவுன் ஆரோ யூஸ் பண்ணுங்கள். டவுன் ஆரோ எங்கன்னா இந்த லேப்டாப்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். இல்லை பேஜ் டவுன் யூஸ் பண்ணுங்கள். பேஜ் டவுன். சரி, இல்லைன்னா நம்ம இன்னும் பண்ணுவோம். அந்த பேங்க் நிஃப்டி 31 ஜூலை 49,000 பி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதில் சார்ட் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு பை, ரெண்டாவது செல்லு, மூணாவது சார்ட்டு. ஜூலை 31 தான். ஆமாம். 1426 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல? ஆமாம். அதனுடைய சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஜூலை 31 கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? புட்டு ஆப்ஷன் சார்ட். அங்கிள் ஒரு செகண்ட். எனக்கு அது ஸ்டில் அந்த கீழே எனக்கு வந்து மேல இருந்து ஜூன் 19 வரைக்கும் தான் காமிக்குது. என்னன்னு தெரியல. இல்லை, உங்களுக்கு தெரிகிறத எனக்கு சொல்லுங்கள், நான் அதை நானும் ஓப்பன் பண்ணுறேன். 29th மே புட் ஆப்ஷன் காமிக்குது. 29th மே புட்டு காட்டுதா? அதோட சார்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. அதனுடைய ரேட்டு 330 ரூபா 30 காசா? ஓகேங்களா? 330 கரெக்ட். சரி, இப்போ பக்கத்திலேயே நிஃப்டி பேங்க்னு இருக்கா?
அதுக்கு அந்த மவுஸை கொண்டு போனோம்னா ஆ பையும் வராது செல்லும் வராது. ஓபன் சார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். சார்ட் மட்டும் காட்டுதா? ஆ பை செல் எதுவுமே வரலல்ல, பிஎஸ் எதுவும் வரலல்ல. இல்ல இல்ல. அதே மாதிரி கால்லையோ இல்லை புட்டுலையோ போய் பாருங்கள், பிஎஸ் ரெண்டுமே வரும், பை செல் வரும். இப்போ நான் கால் ஆப்ஷன் சார்ட் ஓபன் பண்ணலாமா? இல்லை இல்லை, சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கர்சரை நிஃப்டி பேங்க் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா நிஃப்டி பேங்க் கீழ 48,971. அந்த ஏரியாவில் உங்கள் கர்சர் போச்சுன்னா ம் சார்ட்டு ம் மார்க்கெட் டெப்த்து தான் காட்டும். ஆ பை செல் அப்படிங்கிறது வராது, ஆப்ஷன் அந்த ஆப்ஷனுக்கு அங்கே இல்லை. கரெக்ட். அதே இது பேங்க் நிஃப்டி 29 மே பிஇ பக்கத்துலையோ இல்லை சிஇ பக்கத்துலையோ போனீங்கன்னா பை செல் கிரீன் ரெட்ல காமிக்கும் சார்ட்டுக்கு பின்னாடி. கரெக்ட், அதை தான் சொல்ல வந்தேன். ம் அப்போ என்ன அர்த்தம்னா நிஃப்டி பேங்க்கில் உங்களால் பை பண்ணவும் முடியாது, செல் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ம் அதனுடைய நேம் வந்து இண்டெக்ஸ் அல்லது இண்டிசஸ். ம் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் சிஇபியில் எல்லாமே நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். செல் பண்ணலாம். சோ அதெல்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட்ல நம்ம வைக்கிறது, செலக்ட் பண்ணி வைக்கிறது. கரெக்ட். சோ இது எல்லாமே வந்து நிஃப்டி 50 கீழ வரும். இது எல்லாமே இந்த எல்லாமே நிஃப்டி 50க்கு கீழே வர்றது தான். ம் ஆனால் நிஃப்டி பேங்குங்கிறது தனியாக ஒரு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ். ஓகே. அது அது என்ன பர்பஸ்க்காக எல்லாரும் பார்ப்பாங்க? என்ன பர்பஸ்க்காகன்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ம் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஈஸி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ம் உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குது ம் அப்படின்னா அந்த சிஇ, இப்போ நான் சிஇ சூஸ் பண்ணுறேன், பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். 49,000, அதாவது பேங்க் நிஃப்டி 29th மே ஆ 49,000 சிஇ பை பண்ணுறேன். ம் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ம் வந்துருச்சா? ஆ அதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, பேங்க் நிஃப்டி 29th மே 49,000 சிஇ 363 5 காசு. கரெக்டா? எதுல எதெல்லாம் இருக்கு? புதுசாக ஒரு விண்டோ வந்ததா, பாப்பப் விண்டோ. பாப்பப் சார்ட் சிஇயில் பை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா பைன்றது செலக்ட் பண்ணா அந்த ரெகுலர் கவர் பிராக்கெட். அதான் 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 அதே தான். ஆ அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் தானே இருக்குது. ஆமா ஆமா கிரீன்ல தான். அதில் எழுதியிருக்கலாம் 363 5 காசுன்னு. ஆமா ஆமா. ஓகே, இப்போ நம்ம பண்ணுறது அந்த ரெகுலரில், ம் ரெகுலர் ஆர்டரில் MIS மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆப், ஓகே. இதில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ம் அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணணும்? 15. 15. ஓகேங்களா? ம் அடுத்து ஒரு ஒன்னோட வேல்யூ வந்து 363 5 காசு. நம்ம 15 வாங்கணும் அப்படின்னா கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ம் CAL கால்குலேட்டர். ஓகே, 363 5 காசு, 363 ரூபாய் 5 காசு 45,000 இன்று 15. 5,445 rupees 75 paise வருது. கரெக்ட். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 ரூபா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லாட், இதை லாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு லாட்டு நீங்கள் பை பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து 15 பாயிண்ட் ப்ராஃபிட்டாக கிடைக்கும், 15 ரூபா. ஏன்னா இப்போ 15 குவான்டிட்டி பை பண்ணுறோம், அதனால ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா 15 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தேவையான மார்ஜின் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5,471 ரூபா 92 காசு. அதுக்கான சார்ஜ், புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து 21 ரூபா 8 காசு. பை பண்ணுறதுக்கு 21 ரூபா, செல் பண்ணுறதுக்கு 21 ரூபா 8 காசு. அடுத்து இந்த பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் பை சிக்னல் கொடுத்தீங்கன்னா, இப்போ கொடுக்காதீங்க, மார்க்கெட் ஓப்பனில் இல்லை. ஓகே ஓகே.
அதே மாதிரி அதுக்கு மேலே லிமிட்டு மார்க்கெட்டு எஸ்எல்னு ஒன்று இருக்குது. ஆமா ஆமா. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு லிமிட் ப்ரைஸை ஆ. நோட் பண்ணி இந்த ரேட் வரும்போது எனக்கு பை பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். ம், ஓகேங்களா? ம், அடுத்து மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ம், பைய மார்க்கெட் ப்ரைஸ். ம், அதுக்கு அடுத்து எஸ்எல்னு ஒன்று இருக்குது. ம். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் லிமிட் போட்டும் பை பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டர் போட்டும் பண்ணலாம். அப்படி பை பண்ணினீங்கன்னா 5471 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ம், ம், ம். அதை பை பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வந்து 21 ரூபா. ஓகே ஓகே ஓகே. அது இல்லாமல் டேக்ஸ் எல்லாம் வரும். அங்கிள் எனக்கு டவுட், புட் ஆப்ஷன்ல போய் பை பண்ணாலும் அதே மாதிரி பை ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம், அதையும் பண்ணி பார்த்துருவோம். இப்போ புட் ஆப்ஷன் அதாவது 29th மே 49,000 புட் ஆப்ஷன்ல பை கிளிக் பண்ணா ம் அதே 330 ₹35 காமிக்குது. குவான்டிட்டி 15, ம் சார்ஜஸ் வந்து 20 rupees 0.78 பைசா. ம் ரெக்வயர்ட் மார்ஜின் வந்து 4,979 அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட். ம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டில் வந்து நிறைய ட்ரேடிங் மெத்தட் இருக்குது. ரெகுலர்னு ஒன்று இருக்குது, கவர்னு ஒன்று இருக்குது, ப்ராக்கெட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எஸ்எல்னு ஒன்று இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இப்போ இதில் ரெகுலர் போட்டிங்கன்னா 4,979 ரூபா 93 காசும், கவர்னு போட்டிங்கன்னா 5,104 ரூபாயும், ப்ராக்கெட்னு போட்டிங்கன்னா 5,129 ரூபாயும் தேவைப்படுது. இது வரைக்கும் கிளியரா? கிளியர். அதுல என்னன்னா பிராக்கெட்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, டார்கெட், ஸ்டாப் லாஸ். எஸ். ஓகேங்களா? ஓகே. அது பக்கத்தில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னு கூட ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது என்னன்னு யோசிக்கிறேன். அதையும் பற்றி நான் சொல்லித்தரேன். ம். இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜ், அது பக்கத்தில் ஆர்டர், அது பக்கத்தில் போர்ட்ஃபோலியோ, எங்க எடுத்துக்கலாம்? மேலே ரைட் சைடு ஹோம், ஆர்டர், போர்ட்ஃபோலியோ, ஃபண்டு. ஓகே ஓகே. ஃபண்ட்ஸ், ஆப்ஸ். ஓகே. இவ்வளோ இருக்குங்களா? அதில் ஃபண்டு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பேங்க்லேருந்து பணத்தை ஆட் பண்ணிக்கலாம், ஓகே ஓகே, வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதாவது மார்ஜின் அவைலபிள், மார்ஜின் யூஸ்டு, கேஷ் பேலன்ஸ் இவ்வளோ அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ இதில் என்னென்னா, அலைஸ் குழுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் இன்றைக்கி போடுறீங்கன்னா மார்க்கெட் வந்து 9 மணிக்குன்னா 8 மணிக்கு முன்னாடி போட்டாகணும். ஓ ஓகே. அதுமாரி பணம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடியே எடுத்தால் தான் அடுத்த நாள் வரும். ஓகே ஓகே. வெள்ளிக்கிழமை அது நீங்கள் ஆர்டர் பணத்தை வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் சனிக்கிழமையும் வராது, ஞாயிற்றுக்கிழமை வராது, திங்கக்கிழமை தான் வரும். சரிங்களா? ரெக்வெஸ்ட் எப்போ போடணும்? எப்படிமா? ரெக்வெஸ்ட் எப்போ போடணும்? அது நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஒர்க்கிங் ஹவரில் இல்லை, க்ளோசிங் ஹவரில் எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் அது வந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். ஓகே ஓகே. எமர்ஜென்சிக்கு இங்கே உள்ளே போட முடியாது, எடுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதேமாரி பணம் வந்து பேங்க்கில் இருக்கிறத விட செக்யூர். யாரும் இங்கேருந்து திருட முடியாது. அதேமாரி இது டிமெட் இதில் வந்து அந்த கம்பெனிக்காரங்க கூட, அலைஸ் குழுக்காரங்க கூட உங்கள் பணத்தில் கை வைக்க முடியாது. முடியாது. ஓகே ஓகே. உங்கள் பணம் 100% செக்யூர். ஓகே. சரி, இப்போ ட்ரேட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். அங்கிள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டா பையனுக்கு. தாராளமாக ஸ்டாப் பண்ணிடட்டுமா? இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகே 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 ஓகே. தேங்க்யூம்மா, பாய். நான் கூப்பிட்றேன்.